நல்லவை கேட்போம் நமது சேனலில் பகவானை நினைப்பதில் கஷ்டமா என்பதை பற்றி கேட்போம். பிரஹ்லாதன் பாடசாலையில் வாசித்து கொண்டிருக்கும் பொழுது தன்னுடன் வாசிக்கக்கூடியதான சிறுவர்களை எல்லாம் அழைத்து பகவானை நினையுங்கோள் என்று உபதேசம் செய்கிறான். நம்முடைய ஆச்சாரியன் என்னுடைய தந்தையின் பெயரை சொல்ல வேண்டும், அவரைதான் போற்ற வேண்டும் என்று ஒரு பணத்து ஆசையினாலேயும் பதவியினாலேயும் என் தந்தையினிடத்தில் இருக்கக்கூடிய ஒரு பயத்தினாலேயும் உபதேசிக்கிறார். அது உண்மை இல்லை. அதனால் ஒரு பொருளுக்காகவோ பதவிக்காகவோ புகழுக்காகவோ இதை நாம் செய்யக்கூடாது. அதனால் நம்மளுடைய குரு செய்யக்கூடியதான உபதேசம் பொய்யானது, தவறானது என்று நீங்கள் நினைக்க வேண்டாம் என்று சொல்லி, நம்முடைய வாழ்க்கையில் துன்பம் அப்படிங்கிறது நிறைந்ததான ஒன்று. அதாவது பிறப்பு இறப்பு, ஜனனம் மரணம் என்பதே ஒரு துன்பம்தான். இதை நாம் எல்லோரும் பார்த்துட்டு இருக்கோம். ஒருவன் இறந்தான், பிறக்கிறான், பிறக்கும் பொழுது கர்ப்பவாசம் செய்கிறான். அந்த கர்ப்பவாசத்தில் ஏதாவது ஒரு துளி அளவாவது சுகம் அப்படிங்கிறது உண்டா? இப்போ பசி தீரத்துக்கு சாப்பிட்றோம், அதான் ஆகாரம், உணவு. குளிர் போகிறதுக்கு அந்த குளிர்னால அதை நெருப்பை வச்சுண்டு அதனால் குளிர் போகிறது. அதனால் உணவு, நெருப்பு இது ரெண்டும் சுகம் அப்படின்னு நினைக்கலாமா அப்படின்னு கேட்டால் நினைக்க முடியாது. காரணம், பசியும் இல்லாமல் குளிரும் இல்லாத போது அந்த உணவும் நமக்கு தேவையில்லை, அந்த நெருப்பும் தேவையில்லை, இரண்டையும் வெறுக்கிறோம். அதனால் கஷ்டங்கள் அப்படிங்கிறது எப்படி வருது அப்படின்னு கேட்டால், அந்தந்த பொருள் மேலே நாம் மோகம், ஒரு ஆசையை வைக்கிறதுனால தான் நமக்கு இதெல்லாம் வருது. அதனால் உலகத்தில் இருக்கக்கூடியதான பொருள்கள், அந்த வஸ்துக்கள், அதுதான் நமக்கு சுகத்தை கொடுக்கக்கூடியது என்று நினைக்கக்கூடாது. ஒருவனுக்கு முடக்குவாதம் வந்து விடுகிறது, அவனுடைய உடல்லாம் முடங்கி இயங்காமல் இருக்கும் பொழுது ஒரு வைத்தியன் வந்து அவனுடைய உடம்பை அமுக்கிவிட்டு குத்தி இந்த மாதிரி வைத்தியங்களை செய்யும் பொழுது அவனுக்கு சுகமாக இருக்கு, இதுதான் பரமசுகம் அப்படின்னு நினைக்கிறான். ஆனால் அந்த குத்துறது அமுக்கிறதுங்கிறது சுகமாக ஆயிடுமா அப்படின்னு கேட்டால் சுகமாகாது. அதனால் தத்துவஞானம், இந்த தத்துவஞானம் அப்படிங்கிறத யார் தெரிஞ்சுருக்காளோ அவளுக்கு இந்த மாதிரி வஸ்துக்கள் மேலே ஒரு ஆசை, ஒரு மோகம் வராது. இதுதான் சுகத்துக்கு காரணம் அப்படின்னு நினைக்க மாட்டான். அதனால் நம்முடைய மனசானது எதை சுகம் என்று இந்த அல்பமான விஷயங்களில் ஒரு மோகத்தினால, ஆசையினால சுகம்னு நினைக்கும் பொழுது அது நம்மளுடைய மனசில் அடிக்கக்கூடிய ஆணி போன்றது அப்படிங்கிறார். அதனால் இந்த உலகமானது துக்கத்தை கொடுக்கக்கூடியது, துக்கமயமானது. அதனால் மாம்சம், ரத்தம் இதெல்லாம் சேர்ந்து இருக்கக்கூடியதான இந்த உடம்பை வெறுக்க வேண்டும். உடலில் பற்று வைக்கக்கூடாது. இந்த சரீர சுகத்துக்கு, இந்த சரீரத்தில் பற்று வச்சிருந்தோமானால் அதுதான் நரகம். அதனால் இந்த சரீரத்தையே வெறுக்கணும். சம்சாரத்தில் இந்த கஷ்டத்திலிருந்து, துக்கத்திலிருந்து நம்மை விடுவிக்கக்கூடியவன் ஸ்ரீமன் நாராயணன் ஒருவனே. அதனால் அவன் மீது பற்று வைக்க வேண்டும். சிறுவர்களாக இருக்கக்கூடிய நாம் எம்பெருமானை, நாராயணனை அடைவதற்கு தகுதியில்லாதவர்கள் அப்படின்னு நினைக்கக்கூடாது. பால்யம், யௌவனம் முதலான பருவங்கள்லாம் சரீரத்துக்கு, வெறும் உடலுக்கு ஏற்படக்கூடியவைகள், ஆத்மாவுக்கு இல்லை.
ஆத்மா எப்பொழுதும் ஒரே நிலையில் இருக்கும். ஜனனம் மரணம் அப்படிங்கிறது ஆத்மாவுக்கு கிடையாது. ஒரு ஜீவன் பிறந்தான், ஒரு ஜீவன் இறந்தான் அப்படிங்கிறது, ஒரு ஜீவன் இந்த உடலுக்குள் சேர்ந்தான் அப்படின்னு அர்த்தம். பிறந்தான்னா சேர்ந்தான். ஒரு ஜீவன் உடலை விட்டு பிரிந்தான் அப்படிங்க சொல்லும் பொழுது மரணம் அப்படின்னு சொல்றோம். இதுதான் ஜனனம் மரணம். அதனால ஆத்மாவுக்கு ஜனனம் மரணம் அப்படிங்கிறது கிடையாது. இந்த சிறுவயதில் நான் எம்பெருமானை நினைக்க வேண்டாம், யௌவன பருவத்தில் இருப்பவன் நினைக்கிறான், வயதான பிறகு நாம் நினைக்கலாம் அப்படின்னு நினைக்கிறான். இப்படி காலத்தை தள்ளி போடக்கூடாது. கிழத்தனம் வந்த பிறகு எம்பெருமானை நினைக்க முடியாது. எனக்கு சக்தி இல்லையே, நான் அப்பொழுதே நினைக்காமல் போய்விட்டேனே அப்படின்னு வருந்தக்கூடாது. இது ஆத்மக்ஷேமம் கிடையாது. ஆத்மாவிற்கு நன்மை ஏற்பட வேண்டும் அப்படின்னா இறைவனை சிறு வயது முதல், பால்யம் முதலே நினைக்க பழகிக்கொள்ள வேண்டும். பேராசை பிடித்தவர்கள் உலகத்தில் இருக்கக்கூடியதான அல்ப சுகங்களை அனுபவிக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடியவர்கள் ஒருபோதும் ஆத்மக்ஷேமத்தை தேடிக்கொள்ள மாட்டார்கள். ஒரு வண்ணான் கங்கை நீரில், கங்கை கரையில் துணி துவைச்சுன்னு இருக்கான். அவனுக்கு தாகம் வருது. அந்த தாகத்தை போக்கிக்கணும், கங்கை நீர் அங்கேயே ஓடின்னு இருக்கு, அதுலேருந்து ஒரு கை எடுத்து அந்த தீர்த்தத்தை சாப்பிடலாம். ஆனால் அவன் என்ன பண்ணுவான், இன்னும் ஒரு துணி துவைச்சிட்டு சாப்பிட்லாம் அப்படின்னு ஒரு துணியை துவைப்பான். இன்னும் ஒரு துணி துவைச்சிட்டு சாப்பிட்லாம் அப்படின்னு நினச்சி இன்னொரு துணியை துவைப்பான். இப்படி எல்லா துணிகளையும் துவைச்சுட்டே இருப்பான். கடைசி வரைக்கும் அந்த தீர்த்தத்தை சாப்பிடவே மாட்டான். அதே மாதிரி மீன் பிடிப்பவன், மீனை பிடித்த பிறகு தீர்த்தம் சாப்பிடலாம், தாகத்தை போக்கிக் கொள்ளலாம் நினைச்சு அந்த தீர்த்தத்தை சாப்பிட மாட்டான். அந்த மாதிரி நாம் வயதான பிறகு நாம் இறைவனை நினைக்கலாம், எம்பெருமானை நினைக்கலாம் என்று காலத்தை தள்ளி போட்டுக்கொண்டே போனால் அது ஆத்மக்ஷேமத்தை கொடுக்காது. அதனால் சிறு வயது முதலே ஆத்மக்ஷேமத்தை நினைத்து எம்பெருமானை நினைக்க வேண்டும். அதனால நீங்க எல்லாரும் விஷ்ணுவே சிவன் நாராயணனை நினையுங்கோள். அவன்தான் நம்மளுடைய சம்சாரத்திலிருந்து விடுவிக்கக்கூடியவன். அவனை நீங்க விரும்பி நினைக்காமல் போனாலும் என்னுடைய பிரீத்திக்காக நான் சொல்கிறேன் அப்படின்னாவது நீங்க அவனை நினையுங்கோ, வாழலாம், நன்றாக வாழலாம் அப்படின்னு. இந்த மாதிரி நினைக்கிறதுக்கு என்ன கஷ்டம், நினைப்பதால் எந்த கஷ்டமும் இல்லை, அதனால் நினைக்கலாமே அப்படின்னு சொல்லி உபதேசம் பண்றான். பகவானை நினைக்கிறதுனால அளவில்லாததான ஒரு சுகமானது, நன்மையானது கிடைக்கும், அவன் கொடுக்கிறான். அதனால் எம்பெருமானை சிந்திக்க வேண்டும் அப்படிங்கிறான். இதேதான் நம்மாழ்வாரும் உலகத்திற்கு உபதேசம் செய்கிறார். மற்றொன்றில்லை சுருங்கச் சொன்னோம் மாநிலத்தை எவ்வுயிர்க்கும் சிற்ற வேண்டா, சிந்திப்பே அமையும் கண்டீர்கள் அந்தோ, குற்றமன்று எங்கள் பெற்றத்தாயன் வடமுதரை பிறந்தான், குற்றமல் சீர் கற்றுவைகள் வாழ்தல் கண்டீர் குணமே. பூமியில பறந்திருக்கக்கூடியதான எல்லா உயிர்களுக்கும் வாழக்கூடியதான வகையை சுருங்கச் சொன்னோம். மற்றொன்றில்லை சுருங்கச் சொன்னோம் மாநிலத்து எவ்வுயிர்க்கும் அப்படிங்கிறார். சுருக்கமாக சொன்னோம். என்ன அப்படின்னு கேட்டா, அவனை நினையுங்கோ. இறைவனை நினைப்பதில் எந்த விதமான கஷ்டமும் இல்லை. அதனால அவனை நினைச்சு எளிமையான இந்த உபாயத்தை நீங்கள் இழக்காமல் நன்மையை அடைய வேண்டும். இதனால எந்த விதமான கெடுதலும் வராது. பகவானை நினைக்கிறதுனால ஏதாவது கெடுதல் ஏற்படுமா, ஏதாவது கஷ்டம் வருமா, இல்லை நினைக்கிறதே கஷ்டமானா எதுவும் கிடையாது. அதனால அவனை நினைச்சு அவனிடத்துல அடைக்கலம்னு நாம் போய் அடைந்தோமானால் நம்மளை காப்பதற்காகவே வடமதுரையில் வந்து பிறந்த குற்றமொன்றில்லாததான கோவிந்தன், அவனுடைய திருக்கல்யாண குணங்களை நாம் நினைச்சு அதை பழகின்றோமானால் எப்போதும் வாழ்வது அப்படிங்கிறது கிடைக்கும். வாழ்க்கை அப்படிங்கிறது என்ன அப்படின்னு கேட்டால், அவனை ஒரு தடவை நாம் நினைச்சா போரும்,
நித்தியமாக வாழும்படியான ஒரு சுகத்தை, அந்த நித்திய கைங்கரியத்தை, எல்லா க்ஷேமங்களையும் நமக்கு கொடுப்பான் அப்படின்னு உபதேசம் பண்றார். மற்றவை நாளை கேட்போம்.